ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்லேயே தம் பிரியாணி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 150 ml ஆஃப் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு அது லைட்டாக சூடான உடனே க்ளோவ்ஸ், சினமன், மராத்தி மொக்கு, அதாவது இந்தியன் கேப்பர்ஸ், மேஸ், ஸ்டோன் ஃப்ளவர், பே லீஃப், ஸ்டார் அனீஸ். நான் பே லீஃப் கூட மறந்துட்டேன், பரவாயில்ல. அப்புறம் ஒரு 4 சில்லிஸ் அப்படியே ஃபுல்லாகவே போட்டுருங்க. போட்டுட்டு ஆனியன் வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணுங்கள். நான் ஒரு 300 கிராம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனியன்ஸ். போட்டுட்டு அதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் நேரத்தில் ப்ரௌன் ஆகிடும். நடுவில் அதை கலவி விடுங்க. அப்போ தான் அது ஈவனாக ப்ரௌன் ஆகும். நான் அந்த ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அப்புறம் சைடில் ஒரு திக் பாட்டம் வெசல் எடுத்துக்கோங்க. அதுலேயும் ஒரு 150 ml ஆஃப் ஆயில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அந்த சினமன், கார்லிக் அதெல்லாமே ஒரு 2 கிராம்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு டொமேட்டோ, கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் மின்ட் லீவ்ஸ் போட்டுருங்க. போட்டுட்டு அதுலேயே வந்து டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் அண்ட் நான் கொஞ்சோண்டு மட்டன் மசாலா யூஸ் பண்ணிப்பேன் எப்பவுமே. அதை சாட்டே பண்ணி அதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க, இல்லைனா அரோமாலாம் வெளில போயிடும். ப்ளஸ் அதில் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த டொமேட்டோலாம் நல்லா மேஷப் ஆகும். சைட் பை சைட் கொஞ்சம் ஆனியனையும் பார்த்துக்கோங்க. அது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஆனியனை வந்து நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஒரு சின்ன விசிலில் கொரியாண்டர் சீட்ஸ் அண்ட் பாப்பி சீட்ஸ் போடுங்க. போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. சைடில் ரைஸை நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ணிவிடுங்க, நல்லா வாட்டரில், ஆரோ வாட்டரில். இப்போ பாருங்கள், அந்த ஆனியன் பாருங்கள் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு. 150 கிராம்ஸ் ஆஃப் கார்லிக் எடுத்துக்கோங்க. 150 கிராம்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் எடுத்துக்கோங்க. அதுலேயே ஒரு ஷெலட் ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க, ஒரு 100 கிராம்ஸ். இதெல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கிரைண்ட் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஆனியனில் ஆட் பண்ணுங்கள் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே. ஆட் பண்ணிட்டிங்கன்னா பாருங்கள், ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் இந்த டொமேட்டோ கறி ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதை அப்படியே எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் பர்ன் ஆகாது, அடி பிடிக்காது ஒரு மாதிரி. அதனால் இந்த மாதிரி குக் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போது நான் 1.5 kilos ஆஃப் மட்டன் போடுறேன். அதில் மட்டன் அதில் நல்லா கொஞ்சம் அந்த கிரேவியில் ரோஸ்ட் ஆகட்டும், சொல்லி நல்லா குக் ஆகட்டும். 200 ml ஆஃப் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண உடனே நம்ம அந்த டொமேட்டோ குக் பண்ண இல்லைங்களா, அந்த வெசலில் தண்ணி ஊற்றி அதை வாஷ் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு சொட்டு கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. எடுத்து அந்த பிரியாணி ஹண்டியில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு வாட்டர் ஒரு 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 1/2 லிட்டர் ஊற்றுங்க. 1/2 லிட்டர் to 1 லிட்டர் ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா பாயில் ஆகட்டும் ஒரு 1/2 an hour. லோகத்துக்கு நல்லா வந்துட்டார். வந்து என்னன்னு கேட்டால் லோகட்டம் எது வேணும்? என்னப்பா அது வேணுமா? என்ன போ? 1/2 an hour சொன்னதும் அப்படியே 1/2 an hour வரைக்கும் க்ளோஸ் பண்ணி விட்றாதீங்க, அடி பிடிச்சிரும். ஒரு 5 minutesக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே லைட்டாக கலரி விடுங்க, இல்லைன்னா 100% அடி பிடிச்சிரும். ஸோ மட்டன்லாம் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கேஷ்யூ பேஸ்ட், பாப்பி சீட்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அதை மட்டும் அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு இதில் ஊற்றிடுங்க. இந்த ஸ்டேஜில் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து பால் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து தண்ணியோட கணக்கு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸ் 1 cup எடுக்கிறீங்கன்னா 2 cups ஆஃப் வாட்டர் ஊற்றணும். ஸோ அந்தளவுக்கு நான் தண்ணி எடுத்து சைடில் பாயில் பண்ணிக்கிறேன், ஏன்னா டைம் சேவ் ஆகும். பாயில் பண்ண வாட்டர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த கோகனட் மில்க்கையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணுங்கள். உப்பு வந்து நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ரைஸ் போட போது கரெக்டாக இருக்கும், ஈக்குவலைஸ் ஆகும். இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும். பாயில் ஆனோடனே ரைஸ் போட்டுருங்க. இப்போ நான் ரைஸ் போட்டுட்டேன் ஆக்சுவலி இந்த டைமில் ரைஸ் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். ஒரு 3/4 ரைஸ் பாயில் ஆகட்டும். பாயில் ஆனோடனே கொஞ்சம் தான் லைட்டாக வாட்டர் மேலே இருக்கும். அந்த டைமில் தம் போட்டுருங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே ஒரு தோசைக்கல் வச்சுருங்க. மேலே வந்து இந்த
தேங்காய் சரட்டையை எடுத்து கேஸ் பர்னர் மேலே வச்சு ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு அது நல்லா பற்றிக்கும். அதுக்கப்புறம் எடுத்து தபரை மேலே போட்டுட்டிங்கன்னா அது அப்படியே நல்லா அனலாக இருக்கும். சூப்பராக தம் ஆகிடும். நீங்கள் தம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் அது போடுங்க. போட்டிங்கன்னா உள்ளார ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது. சூப்பராக நல்லாயிருக்கும். பிரியாணி நல்லா குக் ஆகிருக்கும். நல்லா அரோமேட்டிக்காக இருக்கும். ஆக்சுவலி பாருங்கள், சூப்பராக இருக்குது பிரியாணி. 1:2 போடும்போது கொஞ்சம் சாகியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் சாகியாலாம் இருக்காது. இந்த சிஸ்டமில் நீங்கள் தம் போடுங்க. 100% ட்ரையாக இருக்கும் பிரியாணி. உங்களுக்கு நல்லா உதிரியாக இருக்கும். சூப்பராக இருக்கும். பிரியாணி கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. செம அரோமேட்டிக்கான பிரியாணி. He said it was yummy. See you friends. See you in the next video. Tata, bye bye.